இது என்ன விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா, தான் ஒழுங்கா எக்ஸர்சைஸ் பண்ணாம, தனக்கு என்ன தேவையான பயிற்சிகள் எடுத்துக்காம, கூட ஒரு 4 பேர வச்சுக்கிட்டு, ஒருத்தர் தூங்க சொல்லுவாரு, ஒருத்தர் சாப்பிட சொல்லுவாரு, ஒருத்தர் எக்சர்சைஸ் பண்ணும்பாரு, ஒருத்தர் வெளில வாக்கிங் போம்பாரு. இது மாரி 4 பேரோட ஒப்பீனியன் கேட்டு, தனக்கு தேவையான விஷயத்த பயிற்சி பண்ணாம இருக்கிறதுனால, என்னாச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, யாராலயும் வெற்றி பெறது ரொம்ப கடினமா தான் இருக்கும். வெற்றிக்கு என்ன செய்யலாம்? அந்த மாரி ஒரு போட்டியில வெற்றிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தனக்கு தேவையான பயிற்சி, தேவையான நேரத்துல, தேவையான இடத்துல செஞ்சு, அத நம்ம செயல்படுத்துறது மூலியமா அவன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஆற்றில் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்தப்படும்." அதாவது எத்தனை பேர் நமக்கு துணையா இருந்தாலும், ஆஸ் அ காம்படிட்டரா, ஆஸ் அ பார்ட்டிசிபெண்டா நாம சரியான பயிற்சி செய்யல அப்படின்னா, எவ்வளவு பேர் நம்ம கூட இருந்து மோட்டிவேட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? வேறு மோட்ஸ் பர்சனோட விட்டு